சாய்ராம். வாங்க இன்றைக்கி ஆட்டுத்தலை கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அளவெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். 6 வரமிளகா, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், மல்லித்தூள் 4 ஸ்பூனு, 1/4 கிலோ சிறு வெங்காயம் வணக்கறதுக்கு, குருமிளகு சீரகம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, கறி. முதல்ல நம்ம கறியை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நாங்கள் மூளையை தனியாக ஃப்ரை பண்ணிட்டோம். இதில் போட்டால் கரைஞ்சிரும். அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ கழுவிட்டோம். கறியை கழுவினால நம்ம எடுத்து குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் வச்சுட்டு அளவான தண்ணி ஊற்றி உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி நம்ம அடுப்பில் வைக்கிறோம். வச்சு ஒரு 3 விசில் விட்டுறலாம். கரெக்டாக இருக்குது. அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு மிளகாயெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். 6 வரமிளகாயை ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துட்டு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். சேப்பு கலராக வர வதக்கி சொன்ன மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டோம். வதங்கினோம்னா குருமிளகு சீரகம் போட்டுக்கிறோம். அது ஒரு வறுத்துக்கலாம். வறுத்த பின்னால் நம்ம விசில் வந்துருச்சு. கறி நம்ம வேக வச்சது அது ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணி இது வதக்கினதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஜார் எடுத்துகிட்டு அந்த வரமிளகாயெல்லாம் நம்ம கிள்ளி போட்டால் சீக்கிரம் அரைஞ்சிரும். 6 வரமிளகாய் எடுத்துருக்குது. இப்போ இந்த வறுத்து வச்ச வெங்காயம், குருமிளகு சீரகம் போட்ட வறுத்ததை போட்டு நம்ம ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டா அப்புறம் நைஸ் ஆகிடுச்சு. அடுத்தது மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கா, அதையும் போட்டு ஒரு சுற்றி சொன்ன மாதிரி அரைஞ்சிரு. அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டா, கடுகு போட்டுட்டு வதக்கறதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா செவந்த பின்னால் பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. இதையே நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் வதங்கிட்டு இந்த கறியும் போட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு பின்னால் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகையெல்லாம் ஒரு குண்டாவில் போட்டு உருடு இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அளவான தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றுறோம். கறியில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வேக வடித்த தண்ணி இருக்குது பாருங்க, அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் வரணும். அளவான உப்பு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு கறிக்கு போட்டால் இப்போ இந்த குழம்புக்கு தாளிப்புக்கு போடுறோம். போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதையும் நம்ம ரெடி ஆகிரு. முதல்ல வாட்டி தருவாங்க தலையை. குழந்தைங்க பெரியவங்களே அந்த வாசத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் தோலை மட்டும் உரித்து தராங்க. வாரம் ஒரு முறை எடுத்துக்குங்க, எல்லாத்துக்கும் நல்லது. மல்லித்தலை போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆகிருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் வந்துடுச்சு. நாங்கள் மத்தியானம் வச்சுக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.